அட சின்ன பிள்ளை முன்கூட்டியே வீட்டுக்கு வரேன்னு ஃபோன் பண்ணி சொன்னவ இன்னும் ஆளை காணாமே. அவளுக்கு அதான் எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிட்டு வந்தா என்னதான் பண்ணிட்டு இருக்காவ. ஏன்னா சின்ன பிள்ளை எங்கடி இருக்க? காக்கு இங்க நம்ம வந்த விஷயம் தெரியவே கூடாது, அதுவா கண்டுபிடிக்கிட்டோம். ஏலே சின்ன பிள்ளை, பாவம் அக்கா. ஏ சின்ன பிள்ளை எப்படி வந்த? முன்கூட்டியே வந்துட்டியோ? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றது நீ? சும்மா உன்கிட்ட விளையாண்டு பாத்தேங்கா. விளையாண்டு பார்த்தேன், ஆளை செய்யும் பாரு. ஏன்க்கா நல்லா இல்லையாக்கும்? நல்லா தான் இருக்கு. இப்பதான் கண்ணை முடிச்சு நல்லா பாக்குறேன். பரவாயில்லையே, இந்த துணி உனக்கு ரொம்ப சூப்பரா இருக்குடி. இது ஒண்ணு துணி கிடையாது, சல்வாரு. எனக்கும் தெரியுடி சல்வாருண்டு. ஆமா, நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் உனக்கே தெரியுது. சரி விடுதி, மத்த விஷயம் பேசலாம், வந்து உட்காருவா. சரிக்கா. சரி, ஒன்றரை புருஷனோட 2 பேரும் ஊட்டிக்கு போனீங்களே, எப்படி இருந்துச்சு? 2 பேரும் அங்க சந்தோஷமா இருந்தீங்களா? ஆனா போக்கா, எனக்கு ஒரே வெக்கமா வருது. வெக்கமா இருக்கா? இதுல என்னடி இருக்கு? நான் பிறந்தவ புகுந்த வீட்டுக்கு போனா புருஷன் கூட சந்தோஷமா வாழணும், சந்தோஷமா இருந்து அந்த குடும்பத்தை விருத்தி பண்ணணும். அதான் குழந்தை குட்டி. அதுவும் உனக்கு நல்லபடியா நடக்கணும் நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். அதுவும் நல்லபடியா சீக்கிரம் நடக்கும். சரி சரி, 2 பேரும் எப்படியோ சண்டை போடாம ஒற்றுமையா இருந்தா அதுவே போதும். சரிக்கா. இந்த அளவு என் முகத்தை பாரடி. விட்டுட்டு இந்த சைட்ல பாக்குறதுலாம் எதுக்கு? என்ன வெக்கமாக்கும் உனக்கு? அப்புறம் இருக்காதாக்கா? ஆனா ஒண்ணுக்கா, ஊட்டிக்கு போயிட்டு வந்து என் மாமியார் எவ்வளவோ மாறிட்டாங்க பாரு. என்னடி சொல்ற? ஊருக்கு போயிட்டு வந்து எங்க மாமியார் தாங்குறாங்க என்னைய. அதுவும் இல்லாம நானே உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், எப்படி இந்த சுடிதார் எல்லாம் போட்டு அலையிற? மாமியார் அது திட்டலாக்கும். மாமியார் ஒன்னும் சொல்லல, நீ உனக்கு பிடிச்சத எதை வேணா போட்டுக்கோன்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்லையே, ஓ மாமியாருக்குலாம் இவ்வளவு மாற்றமாக்கும். ஆமாக்கா, ஓ மாமியார் இதே மாதிரி இருந்துட்டா உனக்கும் போதும். இல்ல மாமியார் மருமக சண்டை சச்சரவு எதுவும் வராது, அப்படிதானே? ஆமாக்கா. இந்த சுடிதார்ல எப்படி இருக்குன்னு சொல்லவே மாட்டேங்கிற நீ. சூப்பரா இருக்கடி, நல்லாதான் இருக்கு. தேங்க்ஸ்க்கா. ஒன்று சின்ராசு மாமா என்ன சொல்றாரு? என்னக்கா சொல்றாரு? ஒண்ணு இல்ல. என்கிட்ட வெட்ட வெளியே எல்லாத்தையும் சொல்லிடி. என்னத்த பண்ண போறேன்? நீ சும்மா இருக்க மாட்டியாக்கும். ஆமா, சின்ன பிள்ளை, நான் 2 பிள்ளை பெத்தவ. என்கிட்ட எதுவானாலும் சொல்லு. என்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. பாக்கா, சின்ன பிள்ளை வெக்கப்படுது, இத பத்தி பேச வேணாம். சரசக்கா நீல முடியாத போன் பண்ணி சொன்னா வரவே இல்லைன்னா ஒவ்வொன்னா வருவாளுங்க. வீட்டு வேலை முடிச்சுட்டு தானே வர முடியும் எல்லாரும். உன்னே பாரு, நாம 2 பேர்த்தையும் பார்த்து முறைக்க பாப்பாளுங்க. இன்ன வரைக்கும் சண்டை முடியலையாக்கும் அவங்களுக்கு. இன்னைக்கு முடியுது. 2 பேரும் நல்லபடியா பேசிட்டாலே போதும். அவளுகளுக்கு கோவம் மூக்கு வழியா தலைக்கு ஏறிடுது. நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நல்லாதான் இருக்கு. யாரடி வந்துட்டாது? சரசு புரசுதான் வந்துருச்சு. ஐயா, நம்ம பேசுறத காதை கொடுத்து கேட்டிருப்பாளோ? யாரடி இது புதுசா வந்திருக்கா? குஷ்பு, நான் தான் சரசே. என்னடி இது கூத்தா இருக்கு? இந்த நிலைமையில வந்திருக்க? நாங்க பேண்ட் செட் எல்லாம் போடக்கூடாதாக்கும்? போடலாம், ஆனா உன்னைய பாக்க என்ன சின்ன பிள்ளை சுடிதார் எல்லாம் போட்டாலே இது உன்னையும் பாக்க நல்லாதான் இருக்கு. பாக்க நல்லா இருக்க, ஒரே காமெடியா இருக்கு. ஆடி குதிரவாளே, இப்ப கூட பாரு மோரக்கட்டையை மறைச்சுதான் வந்திருக்கா. என்ற மாமியார்ட்ட மாடிக்கிட்டு என்ன திட்டு வாங்கினேன் நானு. தடவை மாமியாருக்கு பால்ல தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து வந்திருக்கேன். தேடி வருமாக்கும்? மாமியார கொலை பண்ண துணிஞ்சவளா இருப்பா போல இருக்கு. கோய், சும்மா ஒரு மாத்திரை தான்க்கா போட்டேன். மாத்திரைக்கு ஓ மாமியார் அப்படியே அசந்து தூங்கிருமாக்கும். ஏண்டி நீ வேற? பவரான மாத்திரைக்கா, நல்லா கொட்டை விட்டு தூங்கிடும். சரி அதை விடுங்க, என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல. நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேல. எனக்கு கன்றாவியா தெரியுது. எனக்கு பொறாமடி நான் இப்படி போட்டுக்கிறது. சின்ன பிள்ளை, நீ பார்த்து சொல்லுப்ல. எனக்கு நல்லாதான் இருக்கு. அப்படியா? தேங்க்யூ. அடியே உனக்கு பரவாயில்ல. உனக்குலாம் கண்ணு தள்ளடி கபோதி. நீங்க பாரு புஷ்பாக்கா, என்ன எப்படி பேசுறான்ட்டு. ஏன்டி அவளை ஏசிட்டு இருக்கீங்க? அப்புறம் இப்பெல்லாம் சொன்ன கோவமா வராதாக்கும்? ரோட்ல வரவ எல்லாத்தையும் கேள்வி நல்லாக்கும் நல்லையான்ட்டு. பழப்பில்ல பிள்ளை ஊருக்கு போயிட்டு வந்திருக்காளே, அவ எப்படி இருக்கா ஏது இருக்கான்ட்டு விசாரிப்பீங்கன்னா மத்த கதை என்ன பேசிட்டு இருக்கியே? சின்ன பிள்ளை, உங்க மாமாவோட குழு ஊட்டிக்கு போயிட்டு வந்தியே, சரி எப்படி இருந்துச்சாங்களாம்? நல்லா குளிர நல்லா இருந்துச்சா? போக்கா, எனக்கு ஒரே வெக்கமா வருது. எது சொன்னாலும் வெக்கப்பட்டுட்டே இருக்கா? அப்படியா? ஊட்டிக்கு போறேன்னு சொன்னது போச்சு, வீட்டு வந்து ஒரே வெக்கத்திலே மூழ்கிட்டா. பிள்ளைக்கு வெக்கலாம் வருது பாரு. நீ சும்மா இருக்கா, ஓட்டாதக்கா. நான் ஏண்டி உன்னைய வச்சு ஓட்ட போறேன்? வீட்டுக்கார உன்னைய வச்சு ஓட்டினா பத்தாது. இங்க பாரு என்ன வச்சு எப்படி ஓட்டுறாங்கன்ட்டு. சும்மா இருங்கடி, அம்மா சின்ன பிள்ளாவ. அவளே இப்படி ஏசுறீங்க பேசுறீங்க. இன்னும் பேசுறது கிடையாது. அவளை வம்பளுக்குள்ள சீண்டி இருக்கிறோம். நிப்பாட்டுங்க, ஒண்ணு சின்ன பிள்ளை கிடையாது. சும்மா வம்பளுக்கிறதுக்கெல்லாம் எது சொன்னாலும் தட்டி கேட்க நான் இருக்கேன். என்ன சின்ன பிள்ளை? தேங்க்ஸ்க்கா. சின்ன பிள்ளை, எப்ப குட் நியூஸ் சொல்ல போற? ஏன் பிள்ளை, கூடிய சீக்கிரம் சொல்லிடுறேன். பரவாயில்லையே, இதுல கூட சின்ன பிள்ளைக்கு ஒரே வெக்கம்தான். ஊட்டிக்கு போயிட்டு வந்தியே, போயிட்டு வந்து என்ன வாங்கிட்டு வந்தியாக்கும்? என்னத்த வாங்கிட்டு வந்திருப்பா? வாங்கிட்டு வரலக்கா, காசு இல்ல ஒண்ணு இல்ல. வீசுக்கு தான் வந்தேன்னு சொல்ல போறியா சின்ன பிள்ளை? இல்ல, உங்களுக்காக நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னடி வாங்கிட்டு வந்திருக்க? என்னை பார்க்க வரும்போது வெறுங்கையோட வந்த. வாங்கிட்டு வந்தது எல்லாமே வீட்டுல இருக்கு. அப்புறம் எடுத்துட்டு வர சாகவாசமா? சரி எடுத்துங்கிற பேர்ல புஷ்போக்காவே எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுருப்பாரு. உங்களுக்கு வேலையே இல்லையாக்கும்? இப்ப பத்தல ஏதாவது என்ன சொல்லிட்டே இருக்கீங்க. நமக்குள்ள ஏதாவது பேசிட்டு இருக்கோம், நீ ஏதாவது கோவப்பட்டு இருக்க. நமக்குள்ள பேச நமக்குள்ள இருக்கட்டும். விட்டு நான் என்னைய ஓட்டிட்டு இருக்கிறது? சாரிக்கா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னா நீ என்ன பொசுக்குன்னு இப்படி கோவப்படுற? சின்ன பிள்ளை உங்க அக்கா எடுத்து சொல்லிடி. ஏக்கா
பேசாத சின்ன பிள்ளை, அதான் எல்லாமே நான் வக்காலத்து வாங்கிட்டு இருக்கேன் இவள்கிட்ட. நீயும் பேசாம அமைதியா இருக்க பாத்தியா? அப்ப அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஜாலியா பேசிக்கலாம். விஸ்பாக்காம டீ எடுத்துட்டு வா போ. ஆமாண்டி, பொழுதுனைக்கு நீங்க வீட்டுக்கு வருவீங்களா? அதுக்காக நான் டீ காஃபி ரெடி பண்ணி தரணுமாக்கும். எங்களுக்கு டீ காஃபி போறதுக்கு கணக்கு பாத்துட்டு இருக்க. குஸ்பாக்கா, என்ன டீ? நீ டீ போனா எவ்வளவு அம்சமா பிரமாதமா இருக்கும். நம்ம நீ இப்படி புடங்கிக்கிறியே. கழுக்கு உங்க வீட்டுக்கு வந்தா தண்ணி கூட கொடுக்க மாட்டீங்க. வீட்டுக்கு வந்து என்கிட்ட டீ காஃபி கேளுங்க. இதுல வடை பஜ்ஜி போண்டா வேற. ஆமா, மறந்துட்டோம்ல. போன தடவை நீ பஜ்ஜி போட்டு போய் என்னால சாப்பிட முடியல. ஆமா, இங்க சண்டைக்கு வந்தனால இந்த வீட்டை விட்டு ஓர நிலைமை ஆயிடுச்சு எனக்கு. அக்கா, எனக்கு சேர்த்து அப்படியே ஜூடா பஜ்ஜி டீ எல்லாம் போட்டு எடுத்துட்டு வாக்கா. போக்கா, சின்ன பிள்ளைங்க ஊருக்கு போயிட்டு வந்திருக்கு. கொஞ்சம் ஸ்வீட்டுனா அப்பா நெய் கமகமன்னு ஊத்தி முந்திரி பருப்பு தாச்சி நிறைய போட்டு அப்படியே கேசரி செஞ்சு எடுத்துட்டு வாக்கா சூடா. போக்கா போக்கா, சொல்லும் போதே நாக்கு எச்சி ஊறுது. என்னால நீங்க சொன்னது எல்லாத்தையும் செய்ய முடியாது. ஏக்கா இப்படி பேசுற? வரப்ப ஒவ்வொன்றும் நானும் போட்டுட்டேனா? மாமா உங்களுக்காக ஏன்டி செலவு பண்ணணும்? வீட்டுக்கு வந்தா குடிக்க ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டீங்க. ஏன் வீட்டுக்கு வந்தா மட்டும் வக்கனே எல்லாமே கேட்க தெரியுது. சின்ன பிள்ளை, சகவாசமே நமக்கு வேண்டவே வேண்டாம். என்ன சொல்ற நீயே? வர ஆசையா கேட்கறாங்க, செஞ்சு எடுத்துட்டு வாவேக்கா. நானும் போன டீ காபி வடை பஜ்ஜி எல்லாம் சாப்பிடாம விட்டுட்டேன். ஏழை சின்ன பிள்ளை, நீ இவ்வளவு சேர்ந்துட்ட பாத்தியா? அது நினைக்கும் போது எனக்கே கஷ்டமா இருக்கு. அப்போ அக்கா, எங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறியாக்கும்? போ சீக்கிரமா எடுத்துட்டு வா. வாய்க்கு ருசியா எடுத்துட்டு வாக்கா. கமகமனு கேசடி, சூடான பஜ்ஜி, சூடான டீ எல்லாமே எடுத்துட்டு வந்து தொலைகிறேன். நீங்க சும்மா விடுவீங்களாக்கும்? நான் போய் எடுத்துட்டு வாரேன். ஏன் சின்ன பிள்ளை, உன் பேரை சொல்லி நாங்களும் இதெல்லாம் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். நல்லதுக்கு தானே. நம்ம குஸ்போக்கா நமக்காக செய்ய போயிருக்கு. குஸ்போக்கா செஞ்சாலும் டேஸ்ட் சூப்பரா தான் இருக்கும். போன தடவை சாப்பிட்டதே வாய்க்கு ருசியா அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு. நான் மிஸ் பண்ணிக்கல, நான் விரும்பினாக்கும். சரி எல்லாரும் சாப்பிடலாம், வந்து உட்காருங்க வாங்க. நம்ம எல்லாரும் உட்காரதுக்கு இந்த இடம் பத்தாதே. உட்காரு காயில, நான் குண்டா வரைக்கீங்க. சின்ன பிள்ளை தான் ஆசைப்படுறால, எல்லாரும் சேர்த்த உட்காருங்க. அடியே, நீ எங்கடி உட்காருவ? நான் சின்ன பிள்ளை மடியில கூட உட்காந்துக்குவேன். எக்கா, நீ உட்காந்துனா என் மடி தாங்காது. பரவாயில்ல, செத்துனே நின்னு. ஆல்ரெடி என்ன எப்படி நிக்க சொல்றாவ? அதான் சொல்லிட்டால, பரவாயில்ல. இது ஒரு விஷயக்கா சொல்ல மறந்துட்டேன். என்னடி? என்ற மாமியார் சொல்லி அனுப்புறாங்க, நீங்க வீட்டுக்கெல்லாம் வரலாமா? பரவாயில்லையே. எதுவும் சொல்ல மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வர சொல்லி சொல்ல மாட்டேன்ட்டாங்க. இப்ப என்ன, அடுத்து சின்ன பிள்ளை வீட்டுக்கு தான் விருந்து சாப்பிட போறான். நான் சொல்றது சரிடி, எனக்கும் ஓகே தான். எனக்கு டபுள் ஓகே. ஏண்டி உனக்கு? எனக்கு ஓகே தான். வாங்க வாங்க, எல்லாரும் வீட்டுக்கு வாங்க. என்ன பிடிக்குதுன்னு சொல்லுங்க, என்ன வேணா நானும் செஞ்சு தாரேன். சின்னப்பிள்ள வாயால சொல்லிட்டா, அப்புறம் என்ன, அடுத்து அவ வீட்டுக்கே போயிட வேண்டியதா. மாடி புஷ்பா, வாங்க மாமா. அப்படியே குடிக்க டீ எடுத்துட்டு வரியாமா? இதை எடுத்துட்டு வரேன் மாமா. சரிம்மா, பேரன் பேத்திங்களா ஸ்கூல்ல இருந்து வந்துச்சுங்களா? 2 பேர் வந்துட்டாங்க மாமா, படிக்கிறாங்க. சரிம்மா, படிக்கட்டும். மாமா போய் டீ எடுத்துட்டு வரேன். சரி, எடுத்துட்டு வாமா. அம்மா எவ்வளவோ தேவலாம், பொண்டாட்டி கூட இல்லைன்னாலும் அம்மா நமக்காக சாப்பாடு செஞ்சு வைக்குது, டீ எல்லாம் போட்டு கொடுக்குது. ஊருக்குள்ளார யார் இப்படி இருக்கா? பொண்டாட்டி கூட இல்லைன்னாலும் மருமவ எனக்காக பாங்கா எல்லாமே செஞ்சு வைக்குது. வரைக்கும் நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். இந்தாங்க மாமா, டீ குடிங்க. குடுமா. இங்க கொஞ்சம் வாங்க. இந்த வார இரு, தாத்தா டீ குடிக்கிறார்ல, கப்ப வாங்கிட்டு வார இரு. சரிம்மா. இந்த பிள்ளைங்க படிக்குதா மாமா, அதான் டவுட் கேக்குறதுக்காக கூப்பிடுவா. சரிம்மா. கடைக்கு போங்க மாமா, நான் எடுத்து உள்ளார வச்சறேன். இது சரிதாம்மா. உங்ககிட்ட என்னன்னு சொல்லுங்க மாமா. டீ குடிச்சாலும் ஒத்துக்க மாட்டேங்குது, அதான் வீட்டுக்கு வந்து குடிக்கிறது. இதுல என்ன மாமா இருக்கு? உங்களுக்கு வீட்ல டீ குடிக்கணும்னு தோணுது, சொல்றீங்க, நானும் போட்டு தரேன். வீட்டுல நிறைய வேலை இருக்கு. இல்ல நான் வந்து என்ன மாமா இப்பெல்லாம் பேசுறீங்க? இதே எங்க அப்பா டீ கேட்டா நானும் போட்டு கொடுக்க மாட்டேனா? அதான் நானும் உங்களை அப்படி நினைக்கிறேன். எதை நினைச்சு நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. சாப்பாடு என்ன வேணுமோ கேளுங்க, நானும் செஞ்சு தரேன். சரிம்மா. ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். சொல்லுமா. எல்லாம் பாண்டியம்மா மாமியார் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. இந்தம்மா நம்ம வீட்டுக்கு வந்துச்சா? ஏன்? வெளிய நின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்னமாச்சு? அத்தையும் பாண்டியம்மா அவங்க வீட்ல தானே இருக்காங்க. அதான் தெரியுமே. அது சரிதான், வீட்டுக்கு வந்து அவங்க 2 பேத்தையும் கூட்டிட்டு போணுமா? ஏன் கூட்டிட்டு போனோம்? மாமியார் பாண்டியம்மாவும் சேர்ந்தானே இந்த வீட்டுல இருக்க முடியாம அங்க போனாங்க. நம்ம எதுவும் வீட்டை விட்டு துரத்தி விட்டோமா? அதுவும் சரிதான். ஆனா அந்த அம்மா வந்து வீட்டுல சண்டை போடுறாங்க. மாமியார் நாத்தனால அங்கேயும் போய் வில்லத்தனம் பண்ணிட்டு இருப்பாங்க. பிடிக்காம அந்த அம்மா இங்க வந்து கத்திட்டு இருக்கு. அம்மா எதையோ பேசிட்டு போது இதான் நினைச்சிட்டு இருக்காத. அம்மா பேசுறதுக்கு நீ என்ன பதில் சொன்ன? பாண்டியம்மா அங்கதான் இருக்கணும், அதான் அவ வீடு. என்ன மட்டும் நாங்க கூட்டிட்டு வந்துறோம்னு சொன்னோமா, அதுக்கு அந்த அம்மா ஒத்துக்கவே இல்ல. இப்பத்தே கூட்டிட்டு வந்துருங்க, என்னால அங்க இருக்கவே முடியல அப்படிங்கறாங்க. என்ன மாமா செய்யறது? நினைச்சு நீ கண்டுக்காதம்மா. மாமியார் நினைச்சா அந்த வீட்டுக்கு வரட்டும், இல்லன்னா அவ பாட்டுக்கு அங்கேயே இருக்கட்டும். மாமா நீங்களே இப்படி சொல்றீங்க? போய் அவங்களை கூப்பிடுறது இல்லையா? பாண்டியம்மா வீட்டுல இருக்காங்க தெரிஞ்சு போச்சு, நம்ம அமைதியா இருக்க கூடாதுல, போய் கூட்டிட்டு வரணும்ல. விடுமா, அவளை எவ்வளவு கேடித்தனம் பண்ணிருக்கா. 5 லட்சம் பணத்தை வாங்கிட்டு வீட்டுல தான் இருக்கு என்கிட்ட போய் சொல்லிட்டு கடைசியில அந்த பணம் அந்த ஆள் கிட்ட இருந்திருக்கு. என் பொண்ணு என்கிட்ட போய் சொல்லி நாடகம் ஆடி இருக்கா. அதான் என்னால தாங்கவே முடியல. அதனால 2 பேரையும் கூப்பிடவே வேண்டாம். எப்ப விருப்பம் இருக்கு அவங்களா வரட்டுமா. எந்த ஆட்சேபனமும் இல்ல. நம்ம கூப்பிடுறது முறைதானே? சொல்றது ரைட்டு தாமா, இல்லன்னு சொல்லல. திரும்பவும் மாமியார் வீட்டுக்கு வந்தானா உனக்கு காசு கொடுக்கணும், நகை கொடுக்கணும், சொத்து பத்து கொடுக்கணும், திரும்பி சண்டை தான் போடுவா. அந்த வம்பு வழக்கு அவ அங்கேயே இருக்கட்டும். ஆனா இருக்க 2 பொறுமையா போயிட்டு இருக்கு. இதுவே வேற ஆளுந்தா. நல்லா இருக்குப்பா உங்க கதை, நல்லா இருக்கு, நல்லா பேசுறீங்க நீங்க. யாருமா? பாண்டியம்மா குரல் மாதிரி தெரியுது மாமா. நீ வீட்டுக்கு வந்த? என் வீடு தானே, என் வீட்டுக்கு உங்கள்ட்ட கேட்டுதான் வரணுமா? உன் வீடு இது இல்ல. நீ உன் புருஷனோட இருக்கீல, அதான் உன் வீடு. புரியுதா?
வா பாண்டியம்மா. எல்லாம் நடந்த பிரச்சனை எல்லாம் உங்களாலதான். இப்ப உங்க ராஜ்யத்தை வீட்டுல வச்சுக்கிட்டு நீ எங்க அம்மாவையும் எங்க அப்பா கிட்ட தசை திருப்ப விடுறீங்க, அப்படிதானே? இப்படி நடந்துக்கிறீங்க நீங்க. மத்தவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சு போச்சு எனக்கு. முன்னாடி ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு. நல்லா பிளான் பண்ணி எங்க 2 பேர்த்த வீட்டை விட்டு துரத்தி விட்டு சொத்து எல்லாத்தையும் உங்க பேர்ல எழுதுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பாரு, தேவையில்லாம பேசாத. நீ பட்ட குணமே எனக்கு கிடையவே கிடையாது. வீட்டுக்கார இல்லாம எத்தனை வருஷமா நீ இங்க இருந்திருக்க? ஏதாவது உன்னை சொல்லிருக்கேனா? வம்பு சண்டை இழுத்திருக்கேனா? வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னேனா? உன்னை வீட்டை விட்டு போக சொன்ன மாதிரி என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்க. மாமா கிட்ட என்ன பேசிட்டு இருந்தேனா? புஷ்பா, அதெல்லாம் எதுக்கு அவகிட்ட நீ சொல்லிட்டு இருக்க? அவளும் நல்ல குணம் எல்லாருக்கும் தெரியுது. கிட்ட என்ன சொன்னாலும் அவ மாறு பேச்சாதான் பேசிட்டு இருப்பா. என்னுடைய மகளா இருந்துட்டு நீ இப்படிலாம் பண்ணலாமா? உங்க அம்மா எனக்கு பண்ணது பச்சை துரோகம். என்னப்பா துரோகம் பண்ணிட்டோம் நாங்க? தேவையில்லாம பேசுறீங்க நீங்க. இப்ப எதுக்கு நீ வீட்டுக்கு வந்த? என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாக்க வந்தியா? பையனை கூட்டிட்டு போக வந்தேன். வந்த இடத்துல பார்த்தா தானே தெரியுது. என்ன பத்தி எங்க அம்மா பத்தியும் உங்ககிட்ட இல்லாத போலதான் சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல வேளை இங்க வந்தது சரியாதான் போச்சு. புள்ள இங்க இருந்து கூட்டிட்டு போயிறேன், இல்லன்னா அவளே ஃபுல்லா மாத்திடுவீங்க. எனக்கு எதிராக அவனே மாத்திடுவீங்க. யாராண்டி வரதா இருந்தா நீ கூட்டிட்டு போ. ஆனா அவன் வரமாட்டான். வரமாட்டானா? நான் கூப்பிட்டா வருமா? புள்ளைய பத்தி எனக்கு தான் தெரியும். நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம். நீங்க நல்லா தானே இருக்கான். இப்ப எதுக்கு அவனை கூட்டிட்டு போன்னு நினைக்கிறேன்? உங்க வண்டவாள தண்டவாளம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அம்மா என் பிள்ளை இங்க இருக்கவே கூடாது. அப்பா, என்ன உங்க அம்மாவே கூட கூட்டிட்டு போயிட்ட? அம்மா சொல்லி அனுப்புனாலா உங்க அப்பா கிட்ட காசை வாங்கிட்டு வான்ட்டு? ஆமா, அப்படின்னே வச்சுக்கோங்களேன். உங்க அம்மாவும் தானே கூட இருக்காங்க. உங்க அம்மா உனக்கு யாருப்பா? என்ன பொண்டாட்டி தான். பொண்டாட்டி எங்க இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. நீங்களும் யாருமே பார்க்க வரல. அம்மா மேல அவ்வளவு பாசம் இருக்கு உங்களுக்கு. அந்த வீட்டை விட்டு போவான்னு பல பேர் நினைச்சிட்டு இருந்தீங்க. இப்ப நடந்துருச்சு. இங்க பாரு பாண்டியம்மா, நாசுக்கா என்ன சொல்லிட்டு இருக்க வேலையெல்லாம் வச்சுக்காத. போய் கூட்டிட்டு வாங்க மாமா அப்படின்னு நானும் மாமா கிட்ட பேசிட்டு இருந்தேன். என்ன புரியுதா? நீங்க எதுக்கு வீட்டுக்கு வந்தீங்க? இன்னைய வரைக்கும் நான் ரொம்ப நல்ல பிள்ளைன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க ஒருத்தவங்க. இப்பதான் தெரியுது அவங்க பொண்ணே கேக்குது நீங்க எதுக்கு வீட்டுக்கு வந்தீங்கன்னு. லட்சணமா என்னை பத்தி சொல்லி வச்சிருக்கீங்களே. நீங்க எதுக்கு வீட்டுக்கு வந்தீங்க? உங்ககிட்ட சொல்லிட்டு போன எந்த அவசியமும் இல்ல. இங்க என் பையன் எங்க? அஜய் உள்ளார படிக்கிறான். அவளை கூப்பிடு. என்னதான் கூப்பிட்டாலும் அஜய் வரமாட்டான். கூட கூட கூட்டிட்டு போறீங்களா? அதெல்லாம் முடியாது. அஜய் வரவே மாட்டான். நான் அனுப்ப மாட்டேன் அவனை. இருந்தாலும் என் பேர் நல்ல புத்தியோட நல்லபடியா இருப்பான். உன்கிட்ட வளர்ந்து உன் புத்தி அவனுக்கு வந்துடக்கூடாதுல்ல. போது நிப்பாட்டுங்க. புத்திய பத்தி நீங்க எதுக்கு பேசுறீங்க? எங்க அப்பாவா வந்துட்டு நீங்க எப்படி பேசுறீங்க? என்னைய அம்மா எவ்வளவோ தேவலாம். ஆனா நீங்க அஜய் வா நம்ம வீட்டுக்கே போயிடலாம். அப்பா கூட இருக்காரு, அம்மாச்சி இருக்காங்க, அப்பா இருக்காங்க, நான் இருக்கேன், யாரு கூட இருக்காங்க. ஆனா இங்க உனக்காக யாரு இருக்கா? நீ இருக்கவே வேண்டாம். இங்க இருந்தாலும் அத்தை என்ன உன்னை துன்புறுத்துவாங்க, வேலையா வைப்பாங்க. நீ நல்லா படிக்க மாட்டேங்க. நம்ம வீட்டுக்கே வந்துரு. வா போயிடலாம். நான் வரலம்மா. கேட்டில உன் பையன் என்ன சொல்றான்ட்டு? அளவுக்கு எல்லாம் என் பையனை மிரட்டி வச்சிருக்கீங்க. என் பையன் இந்த வீட்டுக்கு வேலைக்காரன் ஆயிட்டானா? அவனுக்கு சொக்கு படி போட்டு வச்சிருக்கீங்க. ஏய், அம்மா சொல்றதை கேளு. அவனுக்கு முக்கியம் இல்லையா? அப்பாவும் அங்கதான் இருக்காரு, நானும் அங்கதான் இருக்கேன். அப்பா அம்மா விட்டு நீ தனியா இருந்தீங்கன்னா உனக்கு வருத்தமா இருக்காது? அத்தை காரியம் நல்லபடியா பாத்துக்கிறாளா? அத்தை நல்லாதான் பாத்துக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பாடுலாம் செஞ்சு கொடுக்குறாங்க, பிடிச்சதா செஞ்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஸ்கூல் முடிஞ்சு வந்ததும் ஹோம்ஒர்க் பண்ண சொல்லி நல்லா படிக்க வைக்கிறாங்க. என்னைய இதுவே உன் கூட நான் வந்தேன்னா நீ தான் என்னை திட்டுவ, அடிப்ப. இந்தாம்மா நான் இங்கேயே இருந்துக்கிறேன், உன் கூட வர மாட்டேம்மா. அஜயே சொல்லிட்டான் இங்கதான் இருப்பேன்ட்டு. அவனை பிரிக்கன்னு நினைக்காதீங்க. அஜய், உனக்காக தானே அம்மா இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். புரிஞ்சுக்கிட்டியா நீ? சொல்லு பாப்பா. உனக்காக எதுவுமே பண்ணது இல்லையா? எல்லாமே நானும் சொல்லி கொடுத்தேல. புடிச்சத நான் செய்யலையா, பண்ணலையா? உங்க அத்தை புதுசா செஞ்சு கொடுத்த மாதிரி இந்த வீட்டை விட்டு வர மாட்டேங்கிற. இப்ப நீ வர போறியா இல்லையா? வர மாட்டேமா. உங்க அப்பா உன்னை கூட்டிட்டு வர சொல்றாரு. புள்ளை அங்க இருக்க வேணா கூட்டிட்டு வா அப்படிங்கிறாரு. நான் என்ன பண்றது? உன் புருஷன் சொல்லிதான் நீ உன் புள்ளைய கூப்பிட வந்திருக்க. அம்மா நிறுத்துங்கப்பா. என் புள்ள கூட பேசிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு நடுவுல பேசுறீங்க? நீ என் பேராண்டி கூட்டிட்டே போக வேண்டாம். எவ்வளவு காசு வேணும் சொல்லு, நான் தாரேன். பிச்சை காசுல எனக்கு தேவையே இல்ல. என் புருஷன் நல்லா சம்பாதிக்க நல்லபடியா பாத்துக்குவாரு. என்னைய சொத்தை பிரிச்சா மட்டும் சொல்லி அனுப்புங்க. மத்தபடி உங்க காசெல்லாம் வேண்டவே வேண்டாம். எனக்கு இப்ப என் புள்ளதான் முக்கியம். என் புள்ளைய கூட்டிட்டு போக தான் நான் வந்திருக்கேன். நான் வர மாட்டேன்னு சொல்றால, அவனுக்கு கூட்டிட்டு போறேன்னு நினைக்கிறேன். நீங்க வாய மூடுங்க. என் பிள்ளைய நான் கூட்டிட்டு போறேன். செத்த நவுறீங்களா? என் பிள்ளைக்கு நடுவில் நின்று என் பிள்ளை எனக்கு எதிராக மாத்த நினைக்கிறீங்களே? நீங்களும் ஒரு பொம்பளையாக்கும். நீங்களும் ஒரு பிள்ளைய பெத்தவ தானே. இது மாதிரி எனக்கு என் பிள்ளைய கூட்டிட்டு போன ஆசை இருக்காது? பிள்ளைய விட்டு தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களே. நீங்களா என்ன ஜென்மம்? பிள்ளை ஏன் கூட தான் இருக்கணும், கூட இருக்கவே கூடாது. அஜய், அம்மா கூட்டிட்டு போறேன் உன்னைய. உனக்கு என்ன பிடிக்குதுன்னு சொல்லி எல்லாமே வாங்கி தரேன் உனக்கு. வேண்டாம் விட்டு. புஷ்பா, பாண்டியம்மா எவ்வளவு பேசிட்டு இருக்கா. இவ்வளவு கோமா அவனை திட்டிட்டு இருக்கா. ஏன் அவளுக்காக நீ கட்சனை காட்டுற? சி, பெத்த பொண்ணுக்காக பேசுறதுக்கு உங்களுக்கு வக்கல்ல. என்னை விட்டுட்டு உங்க மருமகளுக்காக சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க எல்லாம் மாறிட்டீங்கப்பா. நீங்க எல்லாம் மாறிட்டீங்க. எப்பா செத்த நவுருங்க. முடியாது. அஜய் இங்கதான் இருப்பான். நான் இங்கேயே இருக்கேன். அம்மா கூட அனுப்பிடாதீங்க. அஜய் இங்கேயே இருக்கட்டும். அவனை கூட்டிட்டு போக வேணாம். பிள்ளைங்க சொல்லுதுல வர விருப்பம் இல்ல இங்கே இருக்கிறேன்ட்டு. அப்புறம் என்ன உனக்கு இங்க வேலை? என் புள்ள கூட பேசணும். நவுருங்க செத்த. முடியாது. ஒரு வாட்டி சொன்னா காது கேட்காத உங்களுக்கு? உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். என் பிள்ளை கூட தானே பேசுறேன். கூட தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஏன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் போவேன். என்னமா பேசுற? யாராண்டி வர விருப்பம்னு சொல்லிட்டான். அப்புறம் அவன் வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போவேன்னு நினைச்சீன்னா? நீங்க வாய மூடுங்க. காக பேசணும் தான் பேசுங்க, இல்லாட்டி வாயை திறக்காதீங்க. அஜய் கூட்டிட்டு போக நான் சம்மதிக்கவே மாட்டேன். இந்த வீட்டு பிள்ளை இங்கதான் இருப்பான். இந்த வீட்டு பிள்ளை இங்கதான் இருப்பானா? உனக்கு பிறந்தவனா சொல்லு?
பாண்டியம்மா நீ பேசுறதுலாம் சரியே இல்ல. என்ன பேச்சு பேசுற நீ? நான் அப்படிதான் பேசுவேன். வீட்டை விட்டு கிளம்புறப்ப என் புள்ள அழுதுகிட்டே போவாதமா இங்கே இருமான்னு சொன்னவன் நான் போய் 2 நாளா இவ்வளவு தூரம் மாறி இருக்கானா யார் காரணம்? அவங்க மருமக தானே. திட்டுறதுக்கு உங்களுக்கு வழி இல்ல. என்னைய வக்காலத்து வாங்க மாட்டீங்க. ஏன்னா அந்த வீட்டு சொத்து பத்தியா வேணும்னு எழுதி கேட்க வந்திருக்கேன். நான் என் பிள்ளைய கூட்டிட்டு பொண்ணு வந்திருக்கேன். அவனை விட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் போவேன். இல்ல இந்த குடும்பத்தை சந்தி சிரிக்க வச்சிருவேன். பாத்துக்கோங்க. அஜய், இனிமே நீங்க இருக்க வேணாப்பா. உங்க அம்மா கூடவே கிளம்பிடு. அத்தை நான் போக மாட்டேன் அத்தை. இங்கதான் இருப்பேன். அம்மா என்னம்மா நீ இப்படி பேசுறீங்க? என்னை விட்டு போயிட்டானா அப்ப நான் எப்படிமா கூட விளையாடுறது? ஜெய் என்னை விட்டு போகாதடா. அம்மாடி என்னம்மா சொல்ல வர நீ? பேரண்டி இங்கதான் இருக்கணும். அதை விட்டு அங்க போனானா? இல்ல மாமா, இவ்வளவு தூரம் அவ பேசுறா. பாண்டியம்மா சொன்னதை செஞ்சிருவா. யாரா போலீஸ் ஸ்டேஷன் போனா நம்ம வீட்டு அவமானம் தான் போகும். வேண்டாம் மாமா. ஜெய் நீ உங்க அம்மா கூடயே போயிருப்பா. அப்போ அம்மா கூப்பிடுறது சரிதான். நான் போகல அத்தை. நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிற இல்ல உங்க அத்தை சொல்றதை கேக்குற? இப்ப வர போறியா இல்லையா நீ? பாத்தியில உங்க அம்மா என்ன கத்திட்டு இருக்கான்ட்டு. கொண்டு சண்டை வேணாப்பா. நீ கிளம்பி போயிட்டு வா. என்ன நம்ம வீட்டுக்கு வா. மத்தபடி நான் போகல அத்தை. இப்ப வர போறியா இல்லையா நீ? சொன்னா கேளுப்பா. அஜய் நீ போடா. இருந்தினா மேற்கொண்டு எல்லாருக்கும் சண்டை தான் வரும். அமிர்தா நீ இப்படி சொல்ற பாத்தியா? அம்மா உனக்கு நல்லதான் சொல்லுவாங்க. நீ மணி பையெல்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புடா. அம்மாடி அம்மா சொல்றதா கரெக்ட். அஜய் இங்க இருக்க வேணாம். அத்தையும் பாவம்ல. அத்தை பாவமா? பாடி மாதிரி என்னவா பேசிட்டு இருக்காவ? பரவாயில்ல தாத்தா. அஜயை கூட்டிட்டு போக சொல்லுங்க. ஜெய் வாடா போய் துணிமணிலாம் எடுத்து வைப்போம். உங்க அம்மா அப்பாலாம் இருக்காங்கல்ல உன்னையும் நல்லபடியா பாத்துக்குவாங்க. போல அமிர்தா. என்ன கேட்க மாட்டேன் நீ? முத துணிமணிலாம் எடுத்து வைப்போம். கிளம்பு நீ முத. வா அஜய். சரி அமிர்தா. ஏன்டா இப்படி இருக்கியோ தெரியல. வருத்தப்பட்டு வரலங்கிறப்பயே சரின்னு நீ போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு அவனை கூட்டிட்டு போய் நினைக்கிற பத்தியா? அப்படியே நான் கூப்பிட வந்துட்டேன். அவ்வளவுதான். அப்படி என்கிட்ட ஒண்ணு வளர்க்கணும் வேண்டாம், பேசவும் வேண்டாம். உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒன்னும் விருப்பம் இல்ல.